அதாவது நான் அதாவது இந்த இதெல்லாம் ரம்யா வந்துட்டு ரம்யா மோச்சாரில் இந்த பொண்ணு இவங்க குடும்பங்கள் செய்கிற பித்தலாட்டங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் சரி இந்த இந்த பிரச்சனைகள்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரஜினி ரம்யா இருக்கிற பொண்ணுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன், சரி டிஜிட்டல் மணி இருக்குது, அப்போ டிஜிட்டல் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் என்ன பண்ணிட்டேன், அதில் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி சோனியா சோனியா சாங் போட்டேன். ரச்சகன் படத்தில் வரேன். ஏன்னா சோனியா காந்தி அவர்கள் வந்துட்டு அரசியல் பண்ணுறது தெரியும் இல்லையா, நான் சோனியா சோனியா பாட்டு போட்டேன். எனக்கும் ரம்யாவை ஃபோட்டோவும் வச்சு நான் எடிட் பண்ணி நான் அந்த சாங்கெல்லாம் பண்ண உடனே இந்த குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் கடந்து கதற ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஏன்னாக்க அதாவது எப்படியாவது என்னை முட்டல் மோதலில் இறக்கி விடணும், கோத்து விடணும், பிரச்சனையில் கோத்து விடணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு பேரிடியாக அமைஞ்சதுனால ஒன்றும் பண்ணிக்கிற முடியலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நான் யூடியூப்பில் வீடியோலாம் நிறையா பண்ணுறேன்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு.